கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் 3 வார்த்தைகளாகிய மன்னிப்பு, ரட்சிப்பு, பராமரிப்பு, இந்த 3 வார்த்தைகளை குறித்து நம்ம பார்த்தோம். இன்னைக்கு சிலுவையில இயேசு மொழிந்த வார்த்தைகளையும் அதோட நம்ம என்ன படிச்சுக்கலாங்கிறதோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கங்களை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இந்த முதல் 3 வார்த்தையாகிய மன்னிப்பு, ரட்சிப்பு, பராமரிப்பு, இந்த 3 வார்த்தையும் இயேசு யாரை பற்றி கூறினார்? அங்க சுத்தி இருந்த ஜனங்களை பற்றி, வேற மக்களை பற்றி கூறினதுதான் அந்த 3 வார்த்தைகள். பிறரை மன்னித்தார், அங்க இருந்த அந்த பாவியான கல்லனை ரட்சித்தா, தன்னுடைய தாய்க்கு எனது ஒரு பராமரிப்பை கொடுக்கிறார். இந்த 3 வார்த்தைகளும் பிறரை பற்றி கூறிய இயேசு 4, 5, 6, 7 4 வார்த்தைகளும் தன்னை பற்றி கூறுகிற வார்த்தைகளாக காணப்படுகிறது. 4, 5, 6, 7வது வார்த்தைகள் அவர் தன்னை குறித்து கூறுகிற வார்த்தையாக காணப்படுகிறது. எடுத்தவங்க வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். மத்தேயு 27, 46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? ஆமென். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமாய் கூப்பிட்டார். எப்படி கூப்பிட்டாரு? மிகுந்த சத்தம், ஒரு வேதனை நிறைந்த ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. 4வது வார்த்தையை பார்த்தீங்கன்னா மிகுந்த சத்தமாய் அவர் கூப்பிடுகிற ஒரு வார்த்தை. அர்த்தம் என்ன? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க? ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில இயேசு கூறின ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை இந்த சூழ்நிலையில இயேசு கூறுகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த 27ஆவது அதிகாரத்துல நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது 28 எல்லாம் வாசிக்க வேண்டாம், 28ல இருந்து 44 வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அவர் எந்த சூழ்நிலையில இந்த வார்த்தையை கூறியிருக்கிறாருன்றத நம்ம பார்க்க முடியும். முதலாவது பாத்தீங்கன்னா அவருடைய வஸ்திரங்களை கலற்றுறாங்க. அவர் போட்டு அந்த வஸ்திரங்களை கலற்றி ஒரு சிவப்பு அங்கியை அவருக்கு மேல போடுறாங்க. எவ்வளவு ஒரு நிர்பந்தமான நிலைமை பார்த்தீங்களா? அவர் போட்டு அந்த வஸ்திரங்களை கலட்டி சிவப்பு அங்கியை அவருக்கு மேல போட்டு ஒரு முள்ளுகளால் செய்த ஒரு முடியை அவர் சிரசுக்கு மேல் வைக்கிறாங்க. முள்ளால செஞ்ச crown of thorns சொல்லுவாங்க. முள்ளால செஞ்ச ஒரு கிரீடத்தை அவருடைய சிரசின் மேல் வைக்கிறாங்க. அது மட்டுமா பண்ணாங்க, அந்த யூதருக்கு ராஜான்னு சொல்லிட்டு ஒரு கோலை கொடுத்து அவர் இதான் யூதருக்கு ராஜான்னு சொல்லிட்டு அங்க சுற்றி இந்த ஜனங்கள் பரியாசம் பண்றாங்க, அவருக்கு மேல துப்புறாங்க. அடுத்து என்ன பண்றாங்க? அந்த கோலை வச்சு அந்த முள் கிரீடத்திலேயே என்ன பண்றாங்க? ஓங்கி குத்துறாங்க. அதுக்கப்புறம் கசப்பு நிறைந்த ஒரு காடியை அவருக்கு குடிக்க கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, அங்க சுற்றி இருந்த போர் சேவகர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா இயேசுவை நிந்திக்கிறாங்க, பரியாசம் பண்றாங்க. அவர் போட்டு அந்த வஸ்திரத்தை என்ன பண்றாங்க? பங்கிட்டு அவங்களுக்குள்ள சீட்டு போட்டு கொள்றாங்க. இது எல்லாமே நிறைவேறும் சொல்லிட்டு ஆல்ரெடி எங்க இருக்கு? பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசன வார்த்தைகளை நிறைவேற்றம் தான் இந்த புதிய ஏற்பாடுல நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும், ஒவ்வொரு சூழ்நிலை, அந்த சிலுவை பாடு மரணத்துல நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் பழைய ஏற்பாடுல ஆல்ரெடி தீர்க்கதரிசனமா உரைக்கப்பட்ட வார்த்தை, தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறது தான் இந்த சிச்சுவேஷன்ஸா காணப்படுகிறது. இந்த போர் சேவகர்கள் என்ன பண்றாங்க? அவரை நிந்தித்து அவருடைய வஸ்திரங்களை எல்லாம் பங்கிட்டு சீட்டு போட்டு கொள்றாங்க. அடுத்து என்ன பண்றாங்க? வழி வழியை நடந்து போகிற ஜனங்கள் என்ன பண்றாங்க? இந்த ஆலயத்தை 3 நாட்கள் இடித்து கட்டுகிறவங்க என்ன பண்றாங்க? தொங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஏளனமா நீ உன்னையே ரட்சித்துக்கொள்ள சொல்லிட்டு ஏளனப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கணும். அடுத்த சூழ்நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், மூப்பர்கள் இவங்க என்ன பண்றாங்க? பரியாசம் பண்றாங்க. இயேசுவை பரியாசம் பண்ணி ஐயோ யூதருக்கு ராஜா இன்னைக்கு சிலுவையில தொங்குறானேன்னு சொல்லிட்டு பரியாசம் பண்ணுகிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அடுத்த யாருக்கு நடுவில் இருக்கான்னு பாத்தீங்கன்னா 2வது வார்த்தைகளை நம்ம தெளிவா பார்த்தோம். 2 கல்லர்கள் மத்தியில இயேசு தொங்கி கொண்டிருக்கிறார். அந்த கல்லர் என்ன பண்றான்? இயேசுவை நிந்திக்கிறான். இப்படி ஒரு நிந்தனை நிறைந்த, ஒரு வேதனை நிறைந்த, அவமானம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில தான் இயேசு அந்த 4வது வார்த்தை தேவனை ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு அவர் மிகுந்த சத்தமாக அவருடைய வேதனையை காமிக்கிற ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. இந்த வார்த்தை எந்த நேரத்துல பேசினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தேயு 27ஆவது அதிகாரம் 45வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய காலக்கணக்குப்படி நம்ம டைம் படி மத்தியானம் 12 மணி முதல் 3 மணி வரைக்கும். அப்ப இது ஒரு நல்ல ஒரு மதியான நேரம், நல்ல வெயில் அடிக்கிற ஒரு நேரம். அந்த நேரம் என்ன ஆயிடுச்சு? கம்ப்ளீட்டா அந்த இடம் மொத்தத்துல ஒரு அந்தகாரம், இருள் சொல்லுது, அந்தகாரம் நிறைந்த ஒரு சூழ்நிலையாக காணப்படுகிறது. முதல் 3 வார்த்தைகளையும் இயேசு இப்படி பேசினாங்க. 3 மணி நேரத்துல
வார்த்தையாக இந்த 4வது வார்த்தை காணப்படுகிறது. இயேசுக்கு நல்லாவே தெரியும் கூட இருக்கிற ஜனங்கள் போன வாரம் என்ன பண்ணாங்க, ஓசானான்னு சொல்லிட்டு அவர் கூடியவரை வைத்து தாவீதின் குமாரனுக்கு ஓசானான்னு பாடி போன ஜனங்கள் அவரை விட்டுட்டு போயிருவாங்க, நிந்திப்பாங்கிறது இயேசுக்கு அன்னைக்கு தான் தெரியுமா? இல்லவே இல்லை, நேரமே தெரியும். இந்த ஜனங்கள் எல்லாமே நிந்திப்பாங்க, எல்லாரும் சிதறண்டு போவாங்கன்னு அவருக்கு ஒரே ஒரு விசுவாசம் இருந்துச்சு. என்னது? பிதாவும் நானும் ஒன்றா இருப்போம், பிதாவோட பிரச்சனை என்னை விட்டு போகுங்கிறத அவர் நினைக்கவே இல்லை. யோவான் 16வது அதிகாரம் 32வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, நீங்கள் சிதறண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்போது வந்திருக்கிறது, ஆனாலும் நான் தனித்திறேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். எவ்வளவு ஒரு ஆணித்தரமான ஒரு விசுவாசமாக அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார். நான் தனித்திறேன். நீங்க எல்லாரும் சிதறண்டு போயிருவீங்க. என் கூட இருக்கிற இன்னைக்கு என் கூட ஓசனா பாடிட்டு வந்திருக்கிற ஜனம் எல்லாமே என்ன பண்ணிரும், என்ன சிதறண்டு போயிரும். ஆனா நான் எப்படி இருக்க மாட்டேன், தனித்திருக்க மாட்டேன். யார் என் கூட இருக்கா? பிதா என் கூட இருப்பாருன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு விசுவாச ஒரு வார்த்தையை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த நிலைமையில் என்ன ஆகுது? பிதாவின் பிரசனம் அவருக்கு மறைக்கப்படுகிறது. அந்த அந்தகாரம், அந்த 3 மணி நேரம் பிதாவுக்கும் இயேசுவானவருக்கும் இடையிலே அந்த பிரசனம் என்ன ஆகுது? முறிக்கப்படுகிறது. பிரசனம், பிதாவின் பிரசனத்தை உணர முடியாத ஒரு நிலைமையில காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்கள்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வரும். எல்லாரும் நம்ம கூடி இருக்கிறவங்க, நம்ம நெருங்கினவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம நிந்திக்கிற நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம், இயேசுவான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் வழக்காடுபடுகிறோம். அந்த நேரம் நமக்கு பதில் கிடைக்கலன்னு அவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும். ஐயோ, இவ்வளவு தூரம் எல்லாரும் நிந்திக்கப்பட்டு வேதனைப்பட்ட நிலைமையில இயேசுப்பா நான் உங்ககிட்ட வந்து எனக்கு இங்க பதில் தரலைன்னு சொல்லிட்டு நிறைய நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அழுதுறோம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏன் பிதாவின் முகம் மறைக்கப்பட்டது? அது பிதாவின் முகம் மறைக்கப்பட்டதுன்னு பார்க்கணும் தானே. ஏன் பிதாவானவர் இயேசுவனை, பிதாவுக்கு வந்து நல்லாவே தெரியும் அவருடைய ஒரே குமாரனை நம்முடைய பாவத்துக்காக தான் இந்த பூமியில மனுஷனாக அவதரித்து என்ன பண்றாரு, இந்த சிலுவை பாடல வந்து சுமந்திருக்கிறாங்க. பிதாவானவரோட முகத்தை மறைக்காம இருந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம அடிக்கடி நினைப்போம். ஏன் மறைத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் போது, ஏசாயா 59வது அதிகாரம் உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆமென். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. நம்ம பண்ற சின்ன சின்ன அக்கிரமங்கள் தான் என்ன பண்ணுது, தேவனுக்கும் பிதாவுக்கு, இயேசுக்கும் பிதாவுக்கு இடையில அந்த பிரிவினை. அதாவது இயேசுவானவர் அக்கிரமம் செய்தவரா, இல்ல இயேசுவானவர் ஏதாவது பாவம் செஞ்சுதான் அந்த சிலுவையில் அன்னைக்கு சிலுவை தண்டனை கொடுத்தாங்களா? இல்லவே இல்லை. அவர் என்ன பண்ணாரு, நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய பாவங்களையும் தன்மையில் சுமந்தார். நம்ம பண்ற ஒவ்வொரு அக்கிரமங்கள், மீறுதல்கள், இது எல்லாமே இயேசுவானவர்கள் சுமத்தப்படுகிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்ம பண்ற ஒவ்வொரு மீறுதல்கள் நிமித்தமா என்ன பண்ணாரு, இயேசு அன்னைக்கு காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அன்னைக்கு அவ்வளவு அடி வேதனைகள், அந்த சாட்டையால் அடிக்கிறாங்க. அதெல்லாம் யாருனால? நம்ம பண்ற ஒவ்வொரு அக்கிரமங்கள் நிமித்தமாக தான் அன்னைக்கு இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அன்னைக்கு அவ்வளவு சாட்டியடி வாங்கி நமக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தினதுனாலதான் நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், சமாதானத்தோடு வாழ முடிகிறது. அவருடைய ஒவ்வொரு தழும்புகளால் தான் நம்ம குணமாகி கொண்டிருக்கிறோம். அதே இதுல 6வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அதே இதுல 12வது வசனம், அவர் தம்முடைய ஆத்மாவின் மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார். என்ன பண்றாரு, நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாமே அவர் மேல் ஊற்றி அவர் என்ன பண்றார், மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்த அக்கிரமக்காரர்கள் ஒருவராக, பாவியாக எண்ணப்பட்டு அந்த சாபமான ஒரு சிலுவை, சாபத்தின் சின்னமான ஒரு சிலுவை நமக்காக அவர் அன்னைக்கு சொன்னார். பழைய காலத்துல நீங்க பழைய ஏற்பாடு காலத்துல பாத்தீங்கன்னா, லேவியராகமம் 4வது அதிகாரத்தை இப்ப வாசிக்க வேண்டாம், நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யும் போது அவங்க வந்து பாவ நிவாரண பலி செலுத்துவாங்க. அந்த பாவ நிவாரண பலி எப்படி செலுத்துவாங்க, இளங்காணியை பிடித்து அந்த காணிக்கை மேல அந்த ஆசாரியன் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காணிக்கை மேல கை வைத்து எல்லா பாவத்தையும், குடும்பத்தினோட எல்லா பாவத்தையும் அந்த காணிக்கை மேல சுமத்தி அந்த காளைய ஒரு பாவ நிவாரண பலியாக பலியிடுவாங்க. பலிட்டு அந்த ரத்தத்தை எடுத்து தொழிப்பாங்க. இது வந்து பழைய ஏற்பாடு காலத்துல நடந்து வந்து ஒரு பாவ நிவாரண பலி. பாவ நிவாரண பலியாக ஒரு இளம் காளை பலியிடப்பட்டது. அதே மாதிரி தான் புதிய ஏற்பாடு காலத்துல நமக்காக
நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக எந்த தப்புமே செய்யாத ஒரு குற்றமற்ற மனிதனாக தேவாட்டுக்குட்டியாக இயேசுவானவர் சிலுவையில் பலியானார். யோவான் 1:29 யோவான் இவ்வாறு கூறுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக அந்த சிலுவையை தூக்கினார். அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யற பாவங்கள் தான் நமக்கும் பிதாவுக்கும் இடையே ஒரு பெரிய ஒரு பிரிவினை உண்டாக்குகிறது. நம்ம நினைக்கிறோம் நம்ம பாவம் செய்யலையே, நம்ம பரிசுத்தமா தான் நான் வாழ்றேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா சின்ன சின்ன பாவம், நம்ம பார்க்கிற காரியங்கள் இல்ல கேட்கிற காரியங்கள், அடுத்தவங்களை பற்றி கேட்கிற காரியங்கள் சின்ன விஷயமா இருக்கும். ஆனா என்ன பண்றோம், ஒவ்வொரு நாளும் நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த பாவம் என்ன பண்ணுது, நம்மையும் பிதாவையும் பிரிக்கிறதாக காணப்படுகிறது, பிரிக்கிற ஒரு மதிலாக காணப்படுகிறது. ஆனா அன்னைக்கு அந்த 2வது வார்த்தையில 19 பேசினாங்க. கல்லன் என்ன பண்ணோம், மனம் திரும்பி இயேசுட்ட கேட்டவங்க என்னாச்சு, அவனுக்கு ரட்சிப்பு கிடைச்சது. அதே மாதிரிதான் இயேசு நமக்கு நம்முடைய பாவங்களுக்காக தான், நம்முடைய மீறல்களுக்காக தான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். நம்ம என்ன பண்றோம், நம்முடைய பாவத்தை ஒவ்வொரு நாள் அறிக்கை செய்கிறவராக காணப்பட வேண்டும். எப்போ நம்ம பாவத்தை அறிக்கை செய்யறோமோ பிதாவின் முகம் நமக்கு மறைக்கப்படாது. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, எல்லா வார்த்தையுமே நம்ம பைபிள்ல தமிழ்ல அழகா கொடுத்துருக்காங்க. அப்படிதான் அந்த 4வது வார்த்தை மட்டும் ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னு கொடுத்துட்டு தான் என்ன சொல்றாங்க, அதுக்கு அர்த்தம் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏலி ஏலி லாமா சபக்தானி. ஏன் இந்த ஒரு வார்த்தை மட்டும் வேற மொழியில கொடுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்படிதானே, அதுக்கு ஒரு பெரிய ஒரு அர்த்தம் இருக்கு. என்னன்னா, பாக்கி அங்க சுற்றி நின்ற ஜனங்கள் எபிரிய மொழி பேசுற ஜனங்கள் தான் நிறைய நின்றாங்க. ஆனா இயேசு என்ன பண்றாரு, இயேசு அவங்களோட தாய்மொழி என்னதான் இருந்துச்சுன்னா அரேமிக் பாஷை, அரேமிக் ஒரு லாங்குவேஜ் தான் இயேசு பேசிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் இந்த 3 மணி நேரம் இயேசு எதுவுமே பேசல, அமைதியாக இருக்கிற மிகுந்த அந்தகாரம் சூழ்ந்திருக்கு. அவர் அவ்வளவு வேதனையில, பிதாவின் பிரிவு ஒரு பக்கம் மாம்சீக வேதனை இருக்கு, ஏன்னா ஒரு மனுஷனாக இருக்கிறார். அதே மாதிரி ஆவிக்குரிய வேதனைன்னு பார்த்தா பிதாவை பிரிந்து இருக்கிற ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்துல ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு கேட்டா அந்த சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்ன நினைப்பாங்க, ஐயோ இவர் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க அதனால புலம்புறாருன்னு சொல்லிட்டு அந்த தேவ நாமம் என்ன பண்ணப்படும், தூஷிக்கப்படும். அந்த தேவ நாமத்து பிதாவின் நாமம் தூஷிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய சொந்த தாய்மொழியான அரேமிக் மொழியில தான் இந்த 4வது வார்த்தையை பேசுகிறார். ஏலி ஏலி லாமா சபக்தானின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துகிறார். அவருடைய பிதாவின் நாமம் அந்த கடைசி நேரத்துல கூட தூஷிக்கப்படக்கூடாது, எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சொல்லி. அதுல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, எலியாவை கூப்பிடுறான், எலியா இப்ப அவனை ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசலாமே தவிர இவர் சொன்னது கருத்தை யாருமே இல்லை சொல்லி என்ன சொல்றாங்க, எலியா அவனை காப்பாற்றுவாரா இருக்கும், நம்ம பார்ப்போம் அப்படின்னு அந்த ஜனங்கள்லாம் நிந்திக்கிறாங்க. ஆனா இயேசு என்ன பண்றாரு, எப்பா என்னை கைவிட்டீங்கன்னு கதற ஒரு நிலைமை நம்ம பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையிலும் பல நேரங்களும் போராட்டங்கள் வருது, நிந்தைகள் வருது. அப்ப நம்ம என்ன பண்றோம், எப்பா என்னை கைவிட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு அழுகிறோம், புலம்புறோம். அது எங்க அழணும், நீங்களும் தேவனுக்கும் இருக்கிற ரகசிய ஒரு உரையாடலாக தான் இருக்கணுமே தவிர அடுத்த ஜனங்கள் நம்ம வாழ்க்கையை பற்றி இவன் வாழ்க்கை வியாயிட்டு அவளே புலம்புறாளேங்கிற ஒரு சிச்சுவேஷன் என்னைக்கும் வரக்கூடாது. நம்ம வாயில என்னைக்குமே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுறது, நம்முடைய வாழ்ற வாழ்க்கையில நம்ம பேசுற வார்த்தைகள்ல தேவனுடைய நாமம் மகிமைப்படுறதாக நம்ம வாழ வேண்டும். அவர் கேள்விக்கு பதில் கிடைத்தது. 4வது வார்த்தை என்னன்னா ஒரு கேள்வி. அப்படித்தானே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு அவர் கேட்கிற ஒரு கேள்வியாக காணப்படுகிறது. இந்த கேள்விக்கு அவருக்கு பதில் கிடைச்சிச்சா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அன்னைக்கு அதுக்கு பதில் கிடைச்சிச்சு. அது எப்படின்னா, லூக்கா 23:47 நீங்க வாசித்தீங்கன்னா, 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனா இருக்கிறான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துறான். நாமே எதுக்காக அன்னைக்கு சிலுவையில் இயேசு அறையப்பட்டார், நம்முடைய பாவங்களுக்காகவும் மீறல்களுக்காகவும். எப்படி அவர் அரைஞ்சாங்க, அவர் அக்கிரமக்காரராக எண்ணி அக்கிரமக்காரர் குற்றம் சுமத்தப்பட்டு அரைஞ்ச அதே இடத்துல அதே நாள் என்ன ஆகுது, அவர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். அந்த இடத்துல அவர் நீதிபரனாய் இருக்கிறார்ங்கிற ஒரு பெரிய ஒரு வார்த்தை அந்த இடத்துல அவருக்கு வெளிப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில நிந்திக்கப்பட்ட இடத்துல, அதே இடத்துல எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நம்ம நிந்திக்கப்பட்டவையோ ஒண்ணுமே ஒதுக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல தேவன் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். 4வது வார்த்தையில நிறைய காரியங்களை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் என்ன நம்ம பார்த்தோம்னா, நிந்தனைகள் மத்தியிலும் வேதனைகள் மத்தியிலும் பல போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருந்த நேரத்திலும் நம்ம எப்பவுமே நம்ம நினைப்போம், ஐயோ எல்லாருமே நம்மளை கைவிட்டுட்டாங்களே, அந்த காலமா இருக்கு என் வாழ்க்கை, யாருமே இல்லையேப்பா
அப்பான்னு சொல்லிட்டு நொந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஒன்னே ஒண்ணுதான் நினைக்கணும், வேற யாருமே நமக்கு இருக்க மாட்டாங்க. நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம கூட எல்லாருமே இருப்பாங்க. ஆனா நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு கூட இருக்கிற ஒரே ஒரு ஆள் யாருன்னா தேவன் மட்டும்தான். அந்த தேவனை நம்ம ஒரு நாள் நிந்திக்க கூடாது. நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தேவனை மகிமைப்படுத்துகிறதாக காணப்படும். தேவனுடைய நாமம் நம்மளால மகிமைப்படணுமே தவிர தேவ நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. அது மட்டும் இல்ல, நம்மை குறித்துள்ள தேவ திட்டம் நிறைவேறும். நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கணும். நினைப்போம், ஐயோ அந்த சூழ்நிலை கடவுள் எனக்கு கைவிட்டாரே, பிதாவின் முகம் எனக்கு மறைக்கப்பட்டிருக்கு, நான் ஜெபம் பண்ணி எனக்கு பதில் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு வேதனையோடு காணப்படுறீங்களா? கண்டிப்பா இல்லை. நம்மை குறித்துள்ள திட்டம் குறித்த நேரத்தில் தேவனுக்கு ஒரு டைம் இருக்கு. குறித்த நேரத்துல நம்ம பாடுகள் அனுபவிக்கிறோமா அது மகிமைக்குள்ள ஒரு அடையாளம். அன்னைக்கு சிலுவையில் அவ்வளவு பாடுகளை அனுபவிச்சாரு. கடைசி என்னாச்சு? நீதிபரன்கிற வார்த்தை அவரால் பெற்றுக்கொள்ளும். தேவனுடைய நாமம் அவரால் மகிமைப்பட்டுச்சு. நம்ம வாழ்க்கையில பல பல பாடுகள், பல பல வேதனைகள், கஷ்டங்கள், இதெல்லாம் மத்தியில நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான், தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும்னே. தேவனுடைய நாமம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம வாழ்க்கை மூலமாக தூஷிக்கப்படக்கூடாது. இருக்கிற இடங்கள்ல ஒரு விஷயம் கண்களை மூடி ஜெபிப்போமா? முடிந்தவங்க மட்டும் எழுதி நின்று ஒரு விஷயம் எல்லாரும் ஜெபிப்போமா? இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நேரத்துல நிந்தனைகள் மத்தியிலும் வேதனைகள் மத்தியிலும் கர்த்தாவே, எனக்காக நீ சிலுவையில அக்கிரமக்காரன் ஒருவராக எண்ணப்பட்டு பலியானீங்கப்பா. எங்க வாழ்க்கையிலும் பல போராட்டங்கள் நடுவில் நாங்கள் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம் தகவலே. பல நிந்தனைகள் நடுவில், வேதனைகள் நடுவில் அப்பா, எங்களால கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம்ப்பா. அப்படியே பிரசனம் மறைக்கப்பட்ட நிலைமை கூட காணப்படுகிறதப்பா. எங்கள் அக்கிரமங்களும் எங்கள் பாவங்களும் ஆண்டவரே, உங்களுடைய பிரசனத்திலிருந்து எங்களை தூரம் போக வைக்கிறதப்பா. ஆண்டவரே, எங்க சமூகத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் கண்களை பண்ணி கேட்போமா? அப்பா, எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அப்பா. எங்களை மன்னித்து ஆண்டவரை